மினி டிஃபன் காம்போ சார். இந்த காம்போ வந்து மார்னிங் வந்து டெம்பிள் சிட்டியோட எக்ஸ்பிரஸோட ஸ்பெஷல் காம்போ. இந்த காம்போல என்ன சிங்கிள் இட்லி, சிங்கிள் பூரி எப்போ வரும்னா சூடா உங்களுக்கு கொண்டு வந்துடும். அதுக்கு பதிலாக நம்ம பூரி மசாலா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பூரி மசாலா அதுக்கு தான் நம்ம இதில் வச்சிருக்கோம். சிங்கிள் இட்லி, சிங்கிள் பூரி, சிங்கிள் தோசையுமே உங்களுக்கு சூடா கொண்டு வந்துடும். வீட்டு உப்புமா, கிச்சடி, பொங்கல், டொமேட்டோ பொங்கல், களி, ஸ்வீட் எல்லாமே இந்த காம்போலே வந்துச்சு. இதை கூட சேர்த்து டீ காஃபியும் சூடா உங்களுக்கு கொண்டு டீ காஃபி வந்துடும். ஆமாம், அந்த காம்போட பாருங்க. ஐப்ப பக்தர் யார் போனாலுமே ஒரு காம்போல உங்களுக்கு எல்லாமே வந்துடும். டீ காஃபியோட வந்துடும். ஸோ லொக்கேஷன்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல போகிறேன். மீனாட்சிபுரம் டெம்பிள் சிட்டி எக்ஸ்பிரஸ். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது மாதிரி காம்போவில் இருக்கும். நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சபரிமலை போயிட்டு வரவங்க நல்ல ஒரு வெஜிடேரியன் ஃபுட்டு வேணுன்றவங்க இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெம்பிள் சிட்டி எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு திண்டுக்கல் ஹைவே, தேனி ஹைவேல இருக்குது. சபரிமலை போகும்போதும் சரி வரும்போதும் பியூராக நீங்கள் வெஜ்ஜு ஃபுட்டு சாப்பிட்ணுன்னீங்கன்னா இந்த ஹோட்டலுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா நீட்டாக அந்த நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ நாங்கள் சபரிமலை போயிட்டு வரும்போது இந்த ஹோட்டலில் டேஸ்ட் பண்ணி அந்த வீடியோ உங்களுக்கு பதிவு போடுறேன். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த முழு வீடியோவை நீங்கள் பாருங்கள். உள்ளே என்ட்ரி ஆனோன்னா பார்த்த உடனே ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா ஒரு ஃபேமிலிக்கு ஒரு தோசை போதும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா அருமையாக இருந்தது காம்போ. முழு வீடியோ நீங்களே பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வெளியே நான் பார்த்தேன் அந்த ஃபேமிலி தோசைன்னு போட்டுருந்தது. அது எப்படின்னா எத்தனை பேர் சாப்பிடலாம்? அதில் வந்து 6 பேர் சாப்பிடலாம் சார். 5.5 ஃபீட்டில் இருக்கும் சார். 5.5 ப்ரைஸ் என்ன? ப்ரைஸ் 350 சார். நம்ம ஹோட்டலில் ஸ்பெஷல் எல்லாமே ஸ்பெஷல் தான். அதில் என்ன இப்போதைக்கு இருக்குதுல? இப்போ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்னென்னா ஸ்பெஷல் மினி டிஃபன் காம்போ சார். அந்த ஸ்பெஷல் மினி டிஃபன் காம்போல சிங்கிள் இட்லி, சிங்கிள் பூரி, சிங்கிள் தோசை, வீட்டு உப்புமா, கிச்சடி, பொங்கல், டீ, காஃபி, வடை எல்லாமே உங்களுக்கு இந்த காம்போலேயே வந்துடும் சார். எத்தனை ஐட்டம் சொல்கிறீங்க மொத்தம்? டோட்டலாக வந்து உங்களுக்கு 8 ஐட்டம் வந்துடும் சார். 8 ஐட்டம் காம்போல போகும். மினி டிஃபன் சொல்ல முடியும். மினி டிஃபனில் 8 ஐட்டம் வந்துடும் அது. ஓகே. நம்ம மதியானத்துக்குன்னா மதியம் வந்து ஸ்பெஷல் மீல்ஸ் இருக்குது சார். ஸ்பெஷல் டெம்பிள் சிட்டியோட ஸ்பெஷல் மீல்ஸ் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் மீல்ஸில் பருப்பு பொடி, நெய் வந்துடும் சார். பீடா, ஜூஸ் அல்லது ஐஸ்கிரீம், சிங்கிள் சப்பாத்தி, வெஜ் பிரியாணி அது கூட வந்துட்டு. ஸோ அது கூட சாம்பார், 2 சாம்பார் வந்து 3 கூட்டு வந்துடும். ஸோ பச்சடி எல்லாமே வந்துடும் சார். ஒயிட் ரைஸ் அன்லிமிட்டடோட வந்துடும். சொல்லுங்கள். ஸோ இது வந்து டெம்பிள் சிட்டி எக்ஸ்பிரஸ். ஸோ இது வந்து கரெக்டாக லொக்கேஷன் எந்த இடத்துல இருக்குதுன்னா மீனாட்சிபுரம், வத்தலகுண்டு டு பெரியகுள பைபாஸில் நடுவு சென்டரில். ஸோ மீனாட்சிபுரம்னு சொல்லிட்டு லொக்கேஷனில் இது அமைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து 1 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க சென்டர். இப்போ இதில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன மார்னிங் வந்து ஸ்பெஷல் வந்து மினி டிஃபன் காம்போ இருக்குது சார். ஸோ மார்னிங்கே ஃபேமிலி தோசையுமே இருக்கும். ஸோ அதில் என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட்டில் இருக்குன்னா கிச்சடி, பொங்கல், டொமேட்டோ பொங்கல் இருக்குது, வெண்பொங்கல் இருக்குது. ஸோ அடுத்து வந்து களி வந்துடும். களி அன்னைக்கு என்ன ஸ்பெஷலில் ராகி களி அல்லது கம்பு களி வந்துடும். அது கூட அது ராகி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வெரைட்டி டேஸ்ட்டுமே வரும். ராகி களி ஒருனா கூட ஒன்றா கம்பு களி வந்துடும் சார். அடுத்து வந்து என்ன கேசரி ஸ்வீட்டுமே அதில் நம்ம கொடுத்துருவோம். அடுத்து இடியாப்பம் வந்துடும் சார். அங்கே இடியாப்பம், அப்புறம் 5 டேஸ்ட் ஊத்தாப்பம், 7 வெரைட்டி டேஸ்ட் ஊத்தாப்பம், எல்லா வெரைட்டி டேஸ்ட்டுமே இருக்குது. காலைல பிரேக்ஃபாஸ்ட். மதியானத்துக்கு ஸ்பெஷல் மீல்ஸ் இருக்குது சார். மினி மீல்ஸ் இருக்குது. ஸ்பெஷல் மீல்ஸ்னால் உங்களுக்கு பருப்பு பொடி, நெய் வந்துடும். அது கூட சேர்த்து அதில் சிங்கிள் சப்பாத்தி, வெஜ் பிரியாணி, பீடா, ஜூஸ் அல்லது ஐஸ்கிரீமோட வித்தோட உங்களுக்கு வந்து அதில் ஒரு 5 காம்போ மாதிரி அது ஸ்பெஷல் மீல்ஸ். மினி மீல்ஸ்ன்ற போது 3 வெரைட்டி ரைஸ் மட்டும் தான் சார் வரும். ஸோ ஒயிட் ரைஸ் அதில் வராது. என்ன சாம்பார் ரைஸ் வரும், கர்ட் ரைஸ் வரும், வெஜ் பிரியாணி, சிங்கிள் சப்பாத்தியோட வந்துடும். ஸ்வீட் வந்துடும். ஸ்வீட் எல்லாமே வந்துடும். ஆல்மோஸ்ட் எல்லாமே அதிலே உங்களுக்கு வந்துடும். அடுத்து அது கூட சேர்த்து நம்ம ரைஸ் நிறையா இருக்குது சார். ஃப்ரைட் ரைஸ் ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ நம்மகிட்ட தந்தூரி ஐட்டம் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு எல்லாமே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காகவே. ப்ளஸ் என்னென்னா பரோட்டா வெரைட்டிஸ் இருக்குது. சில்லி பரோட்டா இருக்குது, கைமா பரோட்டா இருக்குது, பன்னீர் பொட்டலம் பரோட்டா, இந்த மாதிரி வெரைட்டிஸுமே அதில் வந்துடும் நம்மளுக்கு. அதே மாதிரி ஸ்டார்டட் இந்த மாதிரி உங்களுக்கு மதியமே ஸ்டார்டடுமே அவைலபிளாக இருக்கும். அடுத்து ஈவினிங் நம்ம பார்க்கும்போது ஸ்நாக்ஸ். ஸோ ஸ்நாக்ஸில் பார்க்கும்போது டீ, காஃபி, வடை, வெரைட்டி பஜ்ஜி, ஸ்வீட் பணியாரம், கார பணியாரம், இது 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். நைட்டும் அதே 4 to 6. ஸ்நாக்ஸ் விட்டுங்க. இது நைட்டுக்கு டின்னருக்கு நம்மளுக்கு என்னென்னா இட்லி இருக்குது, தோசை வந்துடும், பொங்கல் வந்துடும் அங்கேயும் உங்களுக்கு. ஸோ அப்புறம் கூட நம்மளுக்கு ரைஸ் ஐட்டம்ஸ் சார். நூடுல்ஸ், பன்னீர் பொட்டலம் பரோட்டா, மஷ்ரூம் கொத்தி இடியாப்பம், பன்னீர் கொத்தி இடியாப்பம், பன்னீர் மசாலா தோசை, மஷ்ரூம் மசாலா தோசை, கோபி மசாலா தோசை, பேபிகார்ன் மசாலா தோசை, எல்லா வெரைட்டி தோசை வெரைட்டிஸுமே நிறைய அவைலபிளாக இருக்கும். நைட்டில் பொறுத்தளவுக்கு கூட்டம் நிறையா இருக்கும். ஸோ எல்லா வெரைட்டி டேஸ்ட்டுமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நல்லா இருக்குங்க. உண்மையாகவே பியூர் வெஜ்ஜு நல்லா இருக்குது. எப்படி சரவணா இது?
பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ். கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனலில் உங்களுக்கு தெரியும் தேவை இல்லாமல் எந்த வீடியோவும் பதிவு போட மாட்டோம். இந்த தேனி மதுரை இந்த சைட்லாம் போகிறவங்க கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணி பண்ணுங்கள். நம்ம 180 ரூபாய் தான். பாருங்க எவ்வளோ இருக்குது பாருங்க. டீ காஃபி வரணும், பூரி வரணும். கண்டிப்பாக இந்த வீடியோலாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாமி சாமி சாயங்காலம் யானைக்கு வேற சண்டை சொல்லி தர வேண்டியது இருக்கு.